சாம்பார், வடை அந்த மாரி போடலாம். மத்தியானத்துக்கு வந்து சாதம் எல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு காலையில, ஈவினிங் 2 டைம் மட்டும் பண்ணலாம். ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா மத்தியானம் பண்ணலாம். ரொம்ப பயமா இருக்கு ஆகாஷ் ஹோட்டல் வைக்கிறது நெனச்சாலே. அதுவே வந்து இப்ப தான் ஹஸ்பண்டும் நானும் பேசிட்டு இருந்தோம் ஃபோன்ல. கொஞ்சம் என்ன பண்ண போறோம்? எப்படி வந்து ரன் பண்ண ஹோட்டல் எப்படி ஓடுமா? அதான் ஏன்னா நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. புவனேஸ்வர் போறதுன்றது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. வீட்லருந்து அங்க போயிட்டோம்னா, ஊர் வந்து கிராமம். இங்கேருந்து நம்ம கிளம்பி அங்க போயிட்டோம்னா, அங்க வந்து நல்லபடி செட்டில் ஆகணும். இல்லன்னா வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வராம நல்லா இன்கம் வரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நாங்க கஷ்டப்படுறதுக்கு தயாரா தான் இருக்கோம். கஷ்டப்படாம கேட்டா தான் தப்பு கடவுள. கண்டிப்பா நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் கேட்கணும்னு நெனைக்கிறோம். நல்லா உழைக்கணும்னு நெனைக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி ஹோட்டல் ஓடுச்சுன்னா ஓகே. ஏன்னா வீடு வாடகை, கடை வாடகை, பசங்க படிப்பு, ஃபேமிலி ரன் பண்ணணும். வீட்டுக்கு அப்பா, அம்மா பெரியவங்க அவங்களும் பார்க்கணும். எல்லாமே பண்ணணும் இல்லையா? அதனால வந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. கடன் வாங்கி அதையும் கட்டுறது எப்படி? வட்டி கட்டுறது எப்படி? அதெல்லாம் ஒரு பக்கம் பயமாவே இருக்கு.